ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஃபாதர்ஸ் டே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் இந்த ஃபாதர்ஸ் அப்படின்னா தகப்பன் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான பகுதி, ரொம்ப கஷ்டம். அப்போ தகப்பன் என்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் இந்த நிலையில் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? நீங்க வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறத விட நமக்கு முன்னாடி இருந்த ஃபாதர்ஸை நம்ம பார்த்தா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்கிறது? கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் குடும்பத்தை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். ஆனால் ஃபாதர்கள் படுகிற பாடு பெரும்பாடு. வெளியவும் சொல்ல முடியாது, உள்ளேயும் சொல்ல முடியாது. தனக்குள்ளாகவே வைத்து வேற வழியே இல்லடா, தப்பிச்சு போக முடியுமா? எங்கேயாவது முடியாது. வேற வழியே இல்லை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் உருவாக்குகிறார், தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்குகிறார். 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. என்ன சாயலா உண்டாக்கினார்? தேவ சாயலாய் உண்டாக்கினார். அப்போ மனிதன் உண்டாக்கப்பட்ட விதம் என்ன அப்படின்னா, அவனுக்குள் ஒரு சாயல் இருக்கிறது. அது என்ன சாயல்? தேவனுடைய சாயல். வேதத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷனை உருவாக்கி ஆண்டவர் அவருக்குள் இருந்த ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா மனுஷியை மட்டும் பாருங்க, ஆண்டவர் தேவ சாயலில் உருவாக்கல. தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனிற்குள் இருந்து அவர் என்ன செய்கிறார்? மனுஷியை உருவாக்குகிறார். இப்போ உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பூமியில் இருக்கிறதான சகல பிராணிகளையும் மிருக ஜீவன்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். ஆளுகை செய்யக்கூடிய தேவன் எப்படி இந்த பூமியை ஆளுகை செய்கிறாரோ அதை போல தேவனுக்குள் இருந்த கேரக்டர்ஸ், தேவனுக்குள் இருந்த ஆளுமை. மறுபடியும் சொல்றேன், ஒரு மனிதன் உருவாக்கப்பட்ட விதம் எப்படி? தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டான். தேவனுடைய சுவாசம் அவனுக்குள் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் தனக்குள் இருக்கிற ஆளுமையை இப்ப யாருக்குள் வைக்கிறார் அப்படின்னா, மனிதனுக்குள் வைக்கிறார். மனிதனுக்குள் வைத்து, நல்ல கவனிங்க,
அவரால் உருவாக்கப்பட்ட அந்த தோட்டத்தில் கொண்டு போய் வைத்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை அதிகாரப்படுத்துகிறார். Glory to God. தேவனுடைய ஆளுகை மாறல. தேவனுடைய ஆளுமை இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா மனிதனுக்குள் வந்திருக்கிறது. அதனாலதான் குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏன் அந்த குடும்ப தலைவராய் இருக்கிற தகப்பனுக்கு அந்த ஆளுமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது யாரிடத்திலிருந்து வந்தது? இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆளுமை. இதை மறந்துடக்கூடாது. நீங்க வசனத்துல வாசிக்கும் போது அந்த 5வது அதிகாரம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா Glory to God. மனுஷன் தேவ சாயலில் அவன் என்ன செய்யப்பட்டான்? உண்டாக்கப்பட்டான். 3வது வசனத்தை பாருங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆதாம் இருக்கிற சாயல் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப தேவ சாயலில் இருக்கிற ஆதாம் இப்ப பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அவனும் யாருடைய சாயலில் இருக்கிறான் அப்படின்னா தகப்பனுடைய சாயலில் இருக்கிறான். ஆண்டவருடைய சாயலில் இருந்த ஆதாம் அதே சாயலில் அவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. Glory to God. நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து வருவீங்கன்னா 5வது அதிகாரம் முழுவதும் அவர்களுடைய சந்ததியை பார்க்க முடிகிறது. ஆதாமிலிருந்து உருவாக்கப்பட்ட சந்ததியை பார்க்க முடியுது. நீங்க அந்த வசனத்தை முழுவதையும் நீங்க வாசிக்கும் போது ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனிலிருந்து அவனை பின்தொடர்கிறதான அவருடைய சந்ததிகள் எல்லாமே எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆளுமைக்குள் இருந்தார்கள். தேவனுடைய ஆளுகைக்குள் அவர்கள் இருந்தார்கள். நல்ல கவனிங்க. அவருடைய சந்ததியில் வருகிற ஒரு மனிதனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Glory to God. வேதத்தில் அநேக தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எப்படி கடந்து சென்றார்கள், தேவனிடத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஏன்னா அவர்களை போல நாமும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். இதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள். நான் தேவனுடைய சாயலில் இருக்கிறேன். நான் தேவனுடைய பராமரிப்புக்குள் இருக்கிறேன். நான் தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறேன். தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று நம்புகிறோம். ஆனாலும் ஏன் இந்த கடினமான பாதை? ஏன் இந்த கஷ்டமான பாதை? நீங்க வேதாகமத்தில் நோவா என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்க முடியும். காரணம், முதலாவது இவன் ஆதாமுடைய சந்ததியில் வருகிற ஒரு மனிதனாயிருக்கிறான். 6வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3வது வசனம் ஆண்டவர் படிப்படியாக ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாமிசம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். நல்ல கவனிங்க. 900 வருஷம் எங்க இருக்கு? அந்த அதிகாரம் 5வது அதிகாரம் எல்லாம் வாசிக்க நேரம் நீங்க பாருங்க. எல்லாம் 900, 930, 960 அத்தனை ஆண்டு காலம் சமாதானமா சந்தோஷமா வாழ்ந்த மனுஷன். இங்க வேதம் சொல்லுது, அவனுடைய ஆயுசு நாட்கள் இப்போ எப்படி குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா 120 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பூமியில் மனிதர்கள் பெருக தொடங்கின உடனே அவர்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக
சில காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்த பொழுது தேவன் அந்த பூமியை என்ன செய்தார்? அவர் அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே வாசிக்கும் பொழுது பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செய்தாரா? விசனப்பட்டாரா. தன் இருதயத்தில் என்ன பட்டார்? மனஸ்தாபப்பட்டார். ஏண்டா இவனை, சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க, ஏண்டா இவனை பெத்தோம் இல்ல சொல்றோமா? அப்ப ஆண்டவரே பாருங்க, மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். காரணம், அங்க இருந்த பூமியில் மேல் இருந்த மனிதர்கள் எல்லாருமே தங்களை என்ன செய்து கொண்டு வாழ்ந்தார்களா? கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு கெட்டுப்போன வாழ்க்கையை, ஒரு கெட்டுப்போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்ததனால தேவன் மனஸ்தாபப்பட்டு அவர் சொல்றாரு, 7வது வசனம், மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தும் உண்டாயிருக்கிறவர்கள் நிக்கரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு என்னவா இருக்கிறது? மனஸ்தாபமாய் இருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் அவைகளெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் அழிக்க போகிறேன். ஆனா எல்லாரும் கெட்டுப்போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல அடுத்த வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சா? கிருபை கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு கெட்டுப்போன வாழ்க்கையை, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் நடுவில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் நோவா. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு என்ன கிடைத்ததா? தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம் என்ன அப்படின்னா, 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. நோவா தன் காலத்தில், நோவா யார் காலத்துல? தன் காலத்தில். அப்படின்னா என்ன? அவன் வாழ்ந்த காலம். அவன் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தன்னுடைய ஜீவிதத்தில், தன் வாழ்ந்த காலத்தில் அங்க இருந்த எல்லா மக்களுக்குள்ளேயும் அவன் எப்படி இருந்தானா? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். 3வது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவனுடைய உண்மை என்ன? அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு காரணம் என்ன? எல்லாரும் கெட்டு போயிருந்தாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் தேவனிடத்தில் என்ன செய்தான்? வேற எங்கேயும் தனியா வாழலைங்க. அவனும் அந்த ஜனங்களோடு தான் வாழ்ந்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, 1, அவன் நீதிமானாயிருந்தான். 2, அவன் உத்தமனாயிருந்தான். 3, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நீதிமானாயிருந்தான், 2 உத்தமனாயிருந்தான், 3 தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். யார் நடுவில் இருந்தவன்? 12வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது. மனிதர்கள் தன்னுடைய வழிகள் எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கெடுத்து கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கெட்டு போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் நடுவில் இந்த நோவா என்னவா இருந்தானா? தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நோவா, நான் இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன். நான் இந்த உலகத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். காரணம் என்ன? உலகம் கெட்டு
கெட்டு போய் இருக்கிறது. ஜனங்கள் தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். நான் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தின அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கெடுத்து விட்டார்கள். அதனால நீ ஒன்று செய்ப்பா. 7வது அதிகாரம் 1வது வசனம், நீயும் உன் வீட்டாரும், நல்ல கவனிங்க, நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில், நல்ல கவனிங்க, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நான் எப்படி பார்த்தேன்? நான் நீதிமானாய் பார்த்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, இந்த ஜனங்கள் மத்தியில நான் உன்னை பார்த்தேன். நீ எப்படி இருக்கிற? என் பார்வைக்கு நீ நீதிமானாய் இருக்கிற. Glory to God. நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கிற? நீ நீதிமானாய் இருக்கிற. நீ நீதிமானாய் இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன்? உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஃபாதர்ஸ் பேச மாட்டேங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரை கொண்டு? உன்னை கொண்டு உன் குடும்பத்தை நான் என்ன செய்வேன்? நான் காப்பாற்றுவேன். இப்ப வாசித்து பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில், அவன் என்ன செய்தான்? காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. யார் குடும்பத்தை? யார் குடும்பத்தைப்பா? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன செய்தானா? பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினால் அந்த நீதிக்கு அவன் யாராய் மாறினான் தெரியுமா? சுதந்திரவாளியானான். ஒரு ஆமென் சொல்லுங்க. மழையவே பார்த்தது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் மழையினால இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஆனா 120 நாட்கள் அவன் அந்த பேழைய செய்தானாம். தன் வாழ்க்கையில பகுதி நேரத்தை அவன் யாருக்காக செலவிட்டான் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக. காணாதவைகளை, அந்த வார்த்தையை நல்ல கவனிங்களேன், காணாதவைகளை குறித்து தேவன் பேசுறாருங்க. தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, உன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு நீ என்ன செய்? ஒரு பேழையை நீ உண்டாக்கு அப்படிங்கிறார். அவன் விசுவாசத்தினால அவன் செய்தான். அவன் அதை செய்ததுனால அவனுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது தெரியுமா? ரட்சிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் எதை வரப்பண்ணினார்? ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணினார். எதை வரப்பண்ணினாரு? யார அழிப்பதற்கு? அவபக்தி உள்ளவர்களை அழிப்பதற்கு. என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களிலேயும் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், இன்றைக்கு வாழ்கிற நம்மளுடைய நாட்களில்
ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள். சமுதாயம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. ஜனங்கள் தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். தேவன் அமைத்த குடும்பத்தை, குடும்ப முறையை, உறவு முறையை அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய இஷ்டத்திற்கு மாற்றி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கிறது. Glory to God. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம், அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவாவின் பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவர்கள். 120 நாட்கள் அவன் பேழையை செய்த போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து என்ன செய்திருக்கலாம்? கேட்டிருக்கலாம். இவ்வளவு பெரிய பேழையை செய்யறியே, என்ன காரணம்? கேட்டாங்களாங்க? கேட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் என்ன செய்யல? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்தாரா? பொறுமையோடு காத்திருந்தான். ஆனா கீழ்ப்படியாததுனால, அந்த வார்த்தையை கவனிங்க, கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். கீழ்ப்படியாதவனுடைய நிலை அழிவு. வேதம் சொல்லுது. அதே 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, தாமதிக்கிறவர் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் என்ன செய்கிறாரா? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஐயா, இன்றைக்கு அநேகர் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 2000 வருஷமா கர்த்தர் வாராரு, இயேசு வாராருன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் எப்பயா வருவாரு? மனுஷனுக்கு இருந்த நம்பிக்கை என்ன செய்துச்சு? போயிருச்சு. ஆனா தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் என்ன செய்துகிட்டு இருக்கு? நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கு அடையாளமாக காண்பித்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த கடைசி நாட்களில் நாம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் தெரியுமா? குடும்ப தலைவனிடம் கொடுத்திருக்கிறார். அவனுடைய கண்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றதற்கு அவன் என்ன செய்தான்? முதல்ல நீதிமானா இருந்தான், 2வது உத்தமனா இருந்தான், 3வது தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எதை பார்த்துடலாம் தெரியுமா? கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபையை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு, உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, உன் குடும்பத்தை நல்ல வழிகளில் நடத்துவதற்கு நான் என்ன செய்யணும்? நான் நீதிமானா இருக்கணும், நான் உத்தமனா இருக்கணும், 3வது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவராய் இருக்கணும். நம்ம நீதிமானா தான் இருக்கிறோம், உத்தமமானா இருக்கிறோம், ஆனா தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? நீங்க தேவனோடு கூட நேரத்தை செலவிடும் பொழுதுதான் தேவனுடைய கண்களில் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு குடும்பத்தை பார்க்க முடியும். சகரியா என்கிறதான ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அவனுடைய மனைவியுடைய பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் என்ன செய்தாங்க தெரியுமா? கர்த்தர் இட்ட சகல கற்பனைகள் படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக யாராயிருந்தார்கள்? நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். யாராயிருந்தாங்க? யாரெல்லாம்? சகரியாவும் அவருடைய மனைவியும். பாஸ்டர் உங்களை மட்டும்தானே சொன்னாரு?
நீங்க முதல்ல உண்மையா இருங்க, அதுக்கப்புறம் நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்லல. சகரியாவும் அவன் மனைவி எலிசபெத்தும், நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தான் அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. உங்க பைபிளை பாருங்க, 6வது வசனம் என்ன சொல்லுது? என்ன சத்தம் வர மாட்டுக்கு? அவர்கள் இருவரும் என்ன செய்யணுமா? கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். இவர்கள் நீதி உள்ளவர்களாய் இருந்ததுனால அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா? தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்றா, சகரியாவே நீ பயப்படாத, உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்துல இந்த தகப்பன்மார் ஜெபிக்கிற ஜெபம் இந்த தாய்மாருக்கு தெரிகிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அதுவும் சொல்ல மாட்டேங்காங்க. பாருங்களேன், எங்களுக்கு எதுக்கு பாஸ்டர் அந்த பிரச்சனை? எங்க வீட்டுக்காரர் எல்லாரையும் வாங்கி போட்டாரு, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குன்னு சொல்றாரு, என் வேலையில நான் கரெக்டா இருக்கிறேன். ஆனா அவருடைய வேதனையோ அவருடைய பிரச்சனையோ நாம் என்ன செய்கிறது இல்லை. என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? புரிந்து கொள்ளுகிறது இல்லை. இதுதான் பிரச்சனை. அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கு? என்ன புரிந்து கொள்ளவே மாட்டுக்கா பாஸ்டர். சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, ஆதாமை உண்டாக்கி அவனுக்கு துணையா இருப்பதற்காக தான், எல்லாவற்றிலேயும் துணையா இருப்பதற்காக தான். அதான் வசனம் சொல்லுகிறது, என் மாமிசத்திலும் என் மாமிசத்தில் மாமிசமும் என் எலும்புல எலும்புமாய் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு மனுஷியை உருவாக்கினாரு. இப்ப ரெண்டு பேரையும் ஒரே விதமா உண்டாக்கி இருந்தா பெரிய பிரச்சனை வந்திருக்கும் குடும்பத்துல. நான் பெரியவனா நீ பெரியவளா வந்திருக்குமா? வந்திருக்காதா? அதான் ஆண்டவர் பார்த்தாரு, ரெண்டையும் ஒன்னா வச்சா வேலைக்கே ஆகாது. ஆண்டவர் செப்பரேட் பண்றாரு. அப்படியும் கட்டளைகளை கொடுக்கிறாரு. யார்கிட்ட சொன்னார் அப்படி தெரியுமா? யார்கிட்ட சொன்னாரு? தகப்பன்ட்ட சொல்றாரு, ஆதாம்கிட்ட சொல்றாரு. இருவரும் தேவன் கற்பித்த நியமங்களையும் கட்டளைகளையும் நீ கடைபிடிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கட்டாயம் கேட்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா கீழ்ப்படியாததுனால தான் அந்த குடும்பத்திற்குள்ள ரெண்டு பேருக்குள்ளையும் அவ மட்டும் தானே கீழ்ப்படியல. அப்ப அவளை மட்டும் தானே தண்டிச்சிருக்கணும். ஏன் ஆண்டவர் ரெண்டு பேரையும் வெளியேற்றுறாரு? கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். தோட்டத்தை விட்டே ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? வெளியேற்றப்படுகிறாங்க. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு குடும்பம் என்று வரும் பொழுது கணவன் வேற மனைவி வேற அல்ல. நம்ம சில நேரத்தில் அதை நம்ம பிரித்து பார்க்கிறதுனாலதான் அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள் நமக்கு என்னதா தெரிகிறது? ஒரு கடினமான ஒரு பாதையாய் நமக்கு தெரிகிறது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க கடினமான பாதையில நீங்க வாழ்கிற காலத்துல உங்க வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கட்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு நேரத்தை நீங்க ஏற்படுத்தி பாருங்க. கட்டாயம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, ஆபிரகாம். அவனை குறித்து நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால், ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது
a man of faith. அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆபிரகாமை குறித்து பேசும் பொழுது ரோமர் எழுதின நிருபமும் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டதா? நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் யாரை விசுவாசித்தான்? சத்தமா சொல்லுங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் எதை விசுவாசித்தானோ, எதற்காக தேவனை விசுவாசித்தானோ. முதலாவது நான் சொன்னேன், நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். இங்கே ஆபிரகாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. அவன் சந்ததி இல்லாதவனாய் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார், உன்னை நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ யாராய் இருப்பாய்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், யாருக்குள்ள? ஆபிரகாமாய் இருக்கிற உனக்குள் என்ன செய்யும்? ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். எனக்கு அன்பானவர்களே, அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவன் தான் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, வயசாகி போச்சே, இனி நமக்கு எங்கிருந்து சந்ததி உருவாகும்? நம்ம வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான எலியேசர், ஒருவேளை அவன் நிமித்தம் இந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் நடத்துவாரோ, அவனும் நம்முடைய வீட்டில் தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லுகிறார். அவன் வானத்தை பார்த்த பொழுது நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணுங்கிறார். அங்க நடக்கிற சம்பவம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ எதை பார்க்கிறாய்? நீ ஒருத்தனை பார்க்கிற, நீ ஒரு சந்ததியை பார்க்கிற, நீ ஒரு குழந்தைய பார்க்கிற. ஆனா நான் உனக்குள்ள ஒரு பெரிய உலகத்தை நான் வைத்திருக்கிறேன். உனக்குள் முழு உலகமே என்ன செய்ய போகுது தெரியுமா? ஆசீர்வதிக்க போகிறது. இப்ப நடக்கத பாருங்க. நீ வானத்தை பார்க்கிற, இவ்வண்ணமாய் நீ எத்தனை நட்சத்திரங்களை பார்க்கிறாயோ அத்தனை நட்சத்திரங்களும் உன்னுடைய சந்ததி அப்படியே இருக்கும். நீங்க வாசித்து பாருங்க. ரோமர் எழுதின நிருபமும் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. சீக்கிரம் பாருங்க. உன் சந்ததி எவ்வளவா இருக்கும்? நீ வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்தல்ல, உன்னால என்ன முடிஞ்சிச்சா? இல்ல, உன்னுடைய சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்குள் தகப்பனாவதை, நல்ல கவனிக்கணும், தான் அநேக ஜாதிகளுக்குள் தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரத்துல நம்புவதற்கு எந்த சாத்தியமும் இருக்காது. சூழ்நிலைகள்லாம் எப்படிதான் இருக்கும்? எதிர்மறையா தான் இருக்கும். வசனம் சொல்றது, நம்புகிறதற்கு எதுவும் இல்லாம இருக்கும் போதே அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தானா. அப்ப நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மாறுவதற்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கணும். 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவனுடைய விசுவாசத்துல அவன் என்ன செய்யல? பலவீனமா இருக்கலங்க. எங்க அவன் 100 வயது உள்ளவனா இருக்கிறான். அவருடைய மனைவியாகி இருக்கிற சாராளுடைய கற்பை என்ன செய்துட்டு? செத்து போயிற்று.
போன கற்பத்தை குறித்து அவன் என்ன செய்யல, எண்ணல. தன் முதுமையை குறித்து அவன் எண்ணல. அவன் எதை நம்பியிருந்தான் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை அவன் நம்பியிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 20வது வசனத்தை பாருங்க. அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமா சந்தேகப்படல. என்ன செய்யலங்க? ஆமா, இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. நம்ம ஜெபம் பண்றோம், எல்லாம் சரிதான். ஆனா தேவனிடத்திலும் விசுவாசமா இருக்கிறோம். என்ன செய்யறோம் தெரியுமா? நமக்குள்ள வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமா? அன்னைக்கு ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, 100ல் ஒருத்தனுக்கு நடக்கும். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? இது எதை குறிக்கிறது? சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எங்க வேதம் சொல்லுகிறது, அந்த ஆபிரகாமுக்குள் இருந்து முழு உலகமுமே என்ன செய்ய போகுதான்? ஆசீர்வதிக்க போகுது. இப்ப பாருங்க, அந்த வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படல. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. நான் என்ன இப்படி சொல்றேன், நீங்க தேவனிடத்தில் எந்த காரியத்திற்காக நீங்கள் விசுவாசம் வைக்கிறீர்களோ அந்த காரியத்துல சந்தேகப்படக்கூடாது. காரணம், இது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். நீங்க அந்த வார்த்தையை வாசித்து பார்க்கும்போது, glory to God, இந்த வசனம் அது 23 நினைக்கிறேன். அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல. நீங்க சொல்றீங்களா சில நேரத்துல, அது ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, எனக்கு எப்படி நடக்கும்? வசனம் சொல்லுது, இது அவனுக்காக மாத்திரம் எழுதப்படல, இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்? ஆபிரகாம் முதலாவது வாக்கு தத்தத்தை நம்பினான். வாக்கு தத்தத்தை நம்பினான். ரெண்டாவது, அந்த வாக்கு தத்தத்திற்காக தேவனை மகிமைப்படுத்தினான். மூன்றாவது, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு தனக்குள் இருக்கிற விசுவாசத்தை அவர் என்ன செய்தான் தெரியுமா? பலப்படுத்தினான். இதான் ரொம்ப முக்கியம். முதல்ல வாக்கு தத்தத்தை நம்பணும். வாக்கு தத்தத்தை நம்பணும். வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும்? நம்பணும். ரெண்டாவது, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, நீங்க இந்த வார்த்தையை பேசியிருக்கிறீங்க, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வாக்கு தத்தத்திற்காக தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம என்ன செய்யறோம்னா, வாக்கு தத்தத்தை வாசிக்கிறதோடு சரி, வாக்கு தத்தத்தை பார்க்கறதோடு சரி, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு நம்ம என்ன செய்கிறது இல்லை? முயற்சி செய்கிறது இல்லை. வேதம் சொல்லுது, நீங்க முயற்சி செய்யணும். நீங்க செய்கிற முயற்சி தாங்க உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். வாக்கு தத்தத்தையும் பெற்றுட்டோம், தேவனையும் மகிமைப்படுத்தாம நம்ம அப்படியே சும்மா இருந்துட்டோன்னு வைங்களேன், வார்த்தை என்ன செய்யாது? கிரியை செய்யாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவ என்ன செய்தான்? தேவனை மகிமைப்படுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல்ல நீங்க நம்பணும், தேவனால் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய முடியும். இப்ப நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தெரியுமா? இந்த விசுவாசம் மட்டும்தான் பாஸ்டர் வர மாட்டேங்குது. இந்த விசுவாசம் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. வாக்கு தத்தெல்லாம் நம்புறேன். இப்ப வாக்கு தத்தத்துக்கு பஞ்சமே இல்லை பாருங்க. ஒரு நாளைக்கு 1000 வாக்கு தத்தம் என்ன செய்யுது? வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்கு. பார்க்குற இடம்லாம் வாக்கு தத்தம், திரும்புற இடம்லாம் வாக்கு தத்தம். நல்லது. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேனா? அந்த வார்த்தையை எனக்கு தான் தேவன் அனுப்பியிருக்கிறார் என்று நம்புகிறேனா?
இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்க? இப்ப நகோமி அக்காருக்கு வாக்குத்தத்தமா டெய்லி அனுப்புறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அதை படிக்கிறோம் நினைக்கிறீங்க? இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, வீட்டில் சும்மா இருக்கிறாங்க பொழுது சொல்றோமா இல்லையாங்க? அப்படிதான் நினைக்கிறோம். நல்ல கவனிங்க. வார்த்தையை நீ நம்பும் பொழுது, வார்த்தையை நீ அறிக்கை செய்யும் பொழுது அது கிரியை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். நான் சொன்னேன், அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினான். விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துறது அப்படின்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க, பார்க்கலாம். Glory to God. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், நம்முடைய பிதாவா இருக்கிற ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இப்போ ஆபிரகாம் எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டான்? ஆபிரகாம் எப்படி தனக்குள் இருக்கிற விசுவாசத்தை அவன் பலப்படுத்தினான்? எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசமா இருக்கு. வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் எப்படி இருக்கு? செத்து போயிருக்குது. அப்போ இந்த விசுவாசம் என்ன செய்யணுங்க? கிரியை செய்யணும். வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து. விசுவாசம் இப்ப எதோட கூட சேர்ந்து வேலை செய்யுது? அவனுடைய கிரியைகளோடு கூட வேலை செய்கிறது. விசுவாசம் சும்மா வேலை செய்யல, யாரு கூட சேர்ந்து வேலை செய்யுது? கிரியைகளோடு கூட வேலை செய்யுது. அடுத்த வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டிருக்கிறது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்போ நமக்குள் இருக்கிற விசுவாசம் செயல்படுவதற்கு, நமக்குள் இருக்கிற விசுவாசம் பலப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். கிரியை செய்யணும். கிரியை செய்யறோமா? 25 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு எங்க போ? மோரியா தேசத்திற்கு போ. அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலையில அவனை என்ன செய்ய? தகன பலியிடு அப்படின்னு சொல்றாரு. மேல 1வது வசனத்துல வாசித்தீங்கன்னா 22:1 கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். சோதனை இப்படி எல்லாமா பாஸ்டர் வரும்? 25 வருஷம் காத்திருந்து பெத்த பிள்ளைய ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருப்பா? தகன பலியிடு அப்படிங்கிறாரு. அவன் மறுமாத்திரம் ஏதாவது சொன்னானா? நான் அவன் எதுவுமே சொல்லல. அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல தன் வேலைக்காரரை 2 பேரையும் கூட்டிட்டு தன் பிள்ளையும் கூட்டிட்டு தகன பலி விடுவதற்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தர் சொன்ன இடத்திற்கு வந்தான். எங்க வந்தான்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எங்க வந்தான்? கர்த்தர் சொன்ன இடத்திற்கு வந்தான். கர்த்தர் சொன்ன இடத்திற்கு வந்த பொழுது வேலைக்காரர்களை பார்த்து சொல்றான், நீங்க இங்கேயே காத்திருங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க பாருங்க. என்ன செய்யறாங்க? தான் பிள்ளைய தகன பலியிட போறான். இப்ப அவன் என்ன சொல்றான்? நீ இங்கேயே இரு, நானும் என் பிள்ளைய என்ன செய்வோம்? திரும்பி வருவோங்கிறான். போகிறது எங்க? பலி செலுத்த போகிறாங்க. பிள்ளை கேட்கிறான்,
அப்பா விறகெல்லாம் இருக்கு. 8வது வசனத்துல தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆடு இல்லாம எப்படி பலி செலுத்துவது? ஆடு இல்லாம எப்படி பலி செலுத்துவது? அதற்கு அவன் சொல்றான், கர்த்தர் ஆட்டுக்குட்டிய பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் ஆட்டுக்குட்டிய பார்த்து கொள்வாருப்பா. இந்த விசுவாசம் நமக்குள்ள வருமாங்க? பிள்ளைய தகன பலியிட போறான், நாங்க 2 பேரும் திரும்பி வருவோங்கிறான். பிள்ளை கேட்கிறான், அப்போ ஆடு எங்க கேட்கிறான். அதை யாரு பார்த்து கொள்ளுவா? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவான். விறகெல்லாம் அடுக்கியாச்சு. அப்பா கேட்க கேட்க பையன் எல்லா விறகையும் எடுத்து கொடுக்குறான். பலிபீடத்தை கட்டியாச்சு, விறகெல்லாம் அடுக்கியாச்சு. கடைசி ஆட்டை காணோம். பையனுடைய காலையும் கையையும் கட்டியாச்சு. ஏதாவது வாயை திறந்தானா? அப்பா உனக்கெல்லாம் அறிவு இருக்காப்பா கேட்டானா? ஏதாவது சொல்லுங்க, கேட்டானாங்க? நம்ம பிள்ளைகளா இருந்தா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? பெத்த பிள்ளை எவனாவது கொண்டு தகன பலி இடுவானா? வரவே மாட்டானா, கிட்டத்திலே வர மாட்டான். விட்டா அப்பாவை தகன பலியா கொடுத்துட்டு அவன் போயிடுவான். அப்ப இவன் என்ன செய்யறான்? தகப்பன் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினாங்க. இந்த வார்த்தையை கவனிக்கலாம். பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். அவனுடைய குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். உடனே ஒரு சத்தம், ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கைய போடாத. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ரொம்ப முக்கியம். நீ தேவனுக்கு பயப்படுகிறையா இல்லையான்னு ஆண்டவர் ஒரு சோதனை கொடுக்கிறாரு. இவ்வளவு பெரிய சோதனையா? அப்ப நம்ம வாழ்க்கையில சில சோதனைகள் வரும்போது அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், நம்ம சரியில்லை. தேவனுக்கு பயப்படாம ஏதோ ஒரு பாதையில ஒரு ட்ராக்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த சோதனை. உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்க கூடாது. சோதனையின் மேல் சோதனை போதுமடா சாமின்னு பாட்டு பாடக்கூடாது. கர்த்தர் ஏன் உன்னை சோதிக்கிறாரு? உனக்குள்ள என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. வாக்குத்தத்தம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனா விசுவாசம் செயல்படல, செத்து போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு நான் என்ன செய்யல? பயப்படல. ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான்ப்பா. ஏன்னா நீ கிரியையில நீ காட்டிட்ட. நிறைய பேர் சொல்லுவாங்க வார்த்தையில, கர்த்தருக்கு பயப்படுகிறேன் பாஸ்டர், ஐயோ இயேசு சாமியை தவிர வேற வேற யாருமே என் வாழ்க்கையில இல்லை பாஸ்டர். இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. கர்த்தருக்கு நீ பயப்படுறியா? எதில் காட்டு? கிரியையில காட்டு, வார்த்தையில் அல்ல. எதில் காட்டணுமா? கிரியையில காண்பிக்கணும். நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன். இந்த வசனத்தை வாசிங்க. 14வது வசனம் 22-14 வாசிங்க. Glory to God. ஆபிரகாம் தன் இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்து தன் கொம்புகளுடன் சிக்கி கொண்டிருந்தது. Glory to God.
கடாவை பிடித்து அதன் தன் குமாரனுக்கு பதிலாக அவன் தகன பலியிட்டான். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு என்ன செய்தானா? யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு சொல்றேன் பிரதர், உங்க வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உன்னுடைய கிரியைகளை மாத்திரம் நீங்க செய்வீங்க அப்படின்னா, கிரியைகளை நீங்க தேவனுக்கு செய்யும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? உன்னுடைய விசுவாசத்துல நீ பலப்படுகிறாய். நீ விசுவாசத்துல நீ பலப்படுகிறாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் நீ நிற்கிற. யாருடைய பர்வதத்தில் நிற்கிற? நீ கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கிறதுனால கர்த்தருடைய பர்வதத்தில் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் தெரியுமா? நான் எங்க போகிறேன்? கர்த்தருடைய பர்வதத்திற்கு போகிறேன். அவர் சொன்னதை நான் செய்யும் பொழுது எனக்கு வேண்டியதை அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், யெகோவா ஈரே என் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பர்வதத்துல நான் இன்னைக்கு தீர்க்கமா சொல்றேன், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உன்னுடைய தேவை இருக்கிறதுனால நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது தெரியுமா? நம்ம கிரியைகளை செய்கிறதில்லை. எனக்கே 1008 தேவை இருக்கு, நம்ம எப்படி இந்த காரியத்தை சபைக்கு செய்கிறது? இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துடுது இல்லை. வேதம் சொல்லுது, உன்னுடைய கிரியைகளை நீ காண்பே. நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். ஆபிரகாம் தன்னுடைய எல்லா தேவைக்கும் தேவனை விசுவாசித்தான். விசுவாசம் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, உங்களுடைய கிரியையில், உங்களுடைய கையில் இருக்கு. விசுவாசத்தை செயல்படுத்துங்க, கட்டாயம் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். மூன்றாவது சுருக்கமா முடிக்கிற, தாவீது. தாவீதனுடைய மனம் திரும்புதல், இது ரொம்ப முக்கியங்க. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஏற்றவனாய் இருந்தாலும் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்த பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இருந்து அவனை காப்பாற்றினார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனுக்கு சொல்ற வார்த்தையை கவனிங்களேன். 1 வாசிங்களேன். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் யாராவா மாத்தினேன்? நான் ராஜாவா மாற்றினேன். உன்னை அபிஷேகம் பண்ணினேன். உன்னை சவுலுடைய கைக்கு நான் உன்னை என்ன செய்தேன்? உன்னை தப்புவித்தேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, Glory to God. நான் உனக்கு எல்லாவற்றையும், நீ விரும்பின எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுத்தேன். நீ கேட்டிருந்தா இன்னும் உனக்கு வேண்டியதை நான் உனக்கு என்ன செய்திருப்பேன்? நான் உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனா இந்த தாவீது இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றவன் அடுத்தவனுடைய மனைவியை இச்சித்ததுனால அவனை கொன்னு அவளை என்ன செய்தான் தெரியுமா? மனைவியாக்கி கொண்டான். மனைவியாக்கி கொண்டதற்கு அவன் மனஸ்தாபப்படலை. அவன் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்காததுனால 10வது வசனம் சொல்லுகிறது, நீ ஊரியாவின் மனைவியே உனக்கு எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் உன் வீட்டை விட்டு என்ன செய்யாம இருக்கும்பா? விலகாமல் இருக்கும். பட்டயம், பட்டயம்னா என்ன? தேவனுடைய கோபம் உன் வீட்டிற்குள்ள இருக்கும். ஏன் இவன் என்ன செய்யல? துணிகரமாய் இந்த காரியத்தை செய்துட்டான். துணிகரமாய் மீறினபடியினால கர்த்தருடைய கோபம் அவனுடைய வீட்டிற்குள் வருகிறது. இப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு தெரியுமா? எப்பா, நீ கர்த்தருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்தபடியினால ஆண்டவர் சொல்றாரு தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீக்கினார். ஆனா உன்னுடைய பிள்ளை
பிள்ளைய நான் என்ன செய்வேன்? சாகடிப்பேன். நல்ல கவனிங்க. உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன், நீ மனஸ்தாபப்பட்ட, உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன். ஆனா இதுக்கு பதிலா நான் என்ன செய்வேன்? உன் பிள்ளைய நான் சாகடிப்பேன். இவன் பிள்ளைக்காக உபவாசம் இருக்கிறான், அழுறான், என்னென்னவோ பண்ணி பார்க்குறான். கடைசியில் என்ன நடந்துச்சு? பிள்ளை செத்து போயிடுச்சு. நல்ல கவனிங்களேன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில மீறுதல்கள், சில பாவங்கள் நம்மளை ஆளுகை செய்யும். இந்த பாவங்களை நீங்க அறிக்கை இடலை அப்படின்னா இந்த பாவம் என்ன செய்யும் தெரியுமா? தேவனால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை கட்டாயம் தடை பண்ணும். கட்டாயம் என்ன செய்யும்? தடை பண்ணும். அப்ப நான் என்ன செய்யணும்? தாவீது சொல்றான் பாருங்களேன், 51வது சங்கீதத்துல, தேவனே உம்முடைய கிருபையின்படி இறங்கும், உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை என்ன செய்யும்? நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை என்ன செய்யும்? சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வந்து இருக்கிறது. நீங்க சில நேரத்தில் நீங்க கவனித்தீங்கன்னா தெரியும், ஜெபம் பண்ணும்போது, மற்ற காரியங்களை செய்யும் போது, நைட்டு தூங்கும் போது நாம் செய்த மீறுதல்கள், நாம் செய்த பாவங்கள் நமக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யறது? இந்த பாவங்கள் வருகிறதுனால நமக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை அது தடை பண்ணும். அப்போ நான் இந்த பாவத்தை நான் என்ன செய்யறது பாஸ்டர்? பாவத்தை நான் அறிக்கை பண்ண வேண்டும். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். தேவனுக்கு விரோதமாய் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். அப்ப தேவனுக்கு விரோதமா நான் செய்த பாவம் என்ன? நமக்கு சில காரியங்கள்லாம் பெரிய பாவமா தெரிகிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னு தெரியும், ஆனா அதை கட்டடிச்சுட்டு நான் எங்க போறேன்? பிரியாணி சாப்பிட போறேன். இது என்னது? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இது பாவம். என்ன பாவம்? நான் தேவனுடைய கட்டளையை நான் மீறிட்டேன். தேவனால் எழுதி கொடுத்த நியாய பிரமாணத்தை நான் என்ன செய்துட்டேன்? மீறிட்டேன். அப்ப மீறுதல் என்பது என்னது? பாவம். இதெல்லாமா ஒரு பெரிய பாவம்? ஒரு நாள் தானே பாஸ்டர் போனேன், அந்த ஒரு நாள் தானே நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வாரோம். அந்த நாள் யாருடைய நாள்னு சொல்லுது? உன்னுடைய சொந்த நாள் அல்ல, இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக நான் என்ன செய்தேன்? பொல்லாப்பை நடப்பித்தேன். நீர் பேசும்போது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் இதை அறிக்கை பண்ணுகிறேன். அப்போ தேவனுடைய நீதி உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? நீதி கிடைத்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்கள்ல என்ன கிடைத்தது? நீதி கிடைத்தது. அந்த நீதி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தர் பேசும் பொழுது நான் என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவனா இருக்கணும். அதனால தாங்க அவன் சொல்ற வசனத்தை வாசிங்க, 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். அவன் சொல்றான், ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நான் உம்முடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் என்ன செய்திடக்கூடாது? நான் போயிடக்கூடாது. உன் சமூகத்தை விட்டு நான் போயிட்டேன்னா என் எதிராளி என்னை தாக்கி விடுவான். எதிராளி என்ன தாக்கி விடுவான். அதனால தான் அவன் சொல்றான், எப்பொழுதும் நான் வந்து நிற்கிற கண்மலையாய் என் மறைவிடமாய் இரும் ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 2வது பாருங்க, பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல என்ன செய்யறோம்? போயிடும். எப்போ? நீங்க தேவ சமூகத்துல இருக்கிறது வரதாங்க. அந்த 2 வார்த்தை கவனிங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது? என்ன நான் தள்ளி போயிடக்கூடாது. 2வது, பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல என்ன செய்திடக்கூடாது? எடுத்து விடக்கூடாது. கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்வாராக. 15வது,
ஆண்டவரே ஆண்டவரே என் உதடுகளை என் திறந்தருளும். உதடுகளை திறந்தரலாம். அப்பொழுது இன்னைக்கு நல்ல கவனிங்க தகப்பன்மார், நம்முடைய உதடுகளை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சில பாவங்கள் இருக்கலாம், சில மீறுதல்கள் இருக்கலாம். அந்த மீறுதலினால யாரு பாதிக்கப்படுகிறது தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட தயவாக கேட்போம். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ சூழ்நிலையில் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போயிருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலையில் நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கம் படுத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் நாவை நீர் திறந்து தாரோம். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் வாயே திறக்காமல் இருக்கிறோம். பாட்டு பாடினாலும் என்ன வரமாட்டுக்கு, நான் பாடுறேன்னு தான் நினைக்கிறேன், சத்தம் தான் வரமாட்டுக்கு. பாஸ்டர் நான் என்ன நினைக்கிறேன்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாயை என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் வாயை என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். வாயை திறந்து நீ கர்த்தரை பாடும் பொழுது, glory to God. ஆதாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, அவனுக்கு வேண்டியவைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? செய்து கொடுத்தார். நான் சொல்றேன், நீங்க தேவ பிரசன்னத்தில் மட்டும் இருங்க, கட்டாயம் உங்க தேவைகள் சந்திக்கப்படும். கடைசியா நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான். நோவா அவன் உத்தமத்தில் நடந்தான். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிருந்தான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, நீங்க உத்தமமாய் நடந்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது அது யாருக்கு ஆசீர்வாதம்? உங்களுக்கு பிற்பாடு உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உத்தமமாயிருங்க. நான் சாட்சியா சொல்றேன், எங்களுடைய தகப்பனாரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக, ரொம்ப கட்டாயத்தோடு எங்களை நடத்தினாங்க. நாங்கள் விளையாண்டா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் விளையாடணும். எங்கள் வீட்டு முற்றத்தை விட்டு வேறு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அப்படியே எங்கேயாவது போனால் எங்கள் அப்பா தலையை பார்த்துட்டோம்னா அடுத்த செகண்டில் வேறு வழியே தேடி என்ன செய்திருப்போம், வந்து நின்றுவோம். இன்னொன்று தெரியுமா? ஒருத்தன் தப்பு பண்ணாலும் 3 பேத்துக்கும் அடி விழும். Glory to God. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். என் தகப்பனாருடைய ஜெபம், அவருடைய கண்ணீர், அவர்கள் எங்களை வளர்த்த விதம், கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. என் தம்பியுடைய பையன் அவன் வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கிறான், மை ரோல் மாடல் மை டேட் அப்படிங்கிறான். என் ரோல் மாடல் யாரு? என்னுடைய டேடி. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் ரோல் மாடலா எவனையெல்லாமோ தூக்கி வச்சிட்டு இருக்கு. 15 வயசு பொண்ணு 45 வயசு கிழவனை ரோல் மாடலாக வச்சிருக்கு. உருப்படுமா? அது உருப்படாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல டீச்சரா, ஒரு நல்ல பாதுகாவலனா, ஒரு நல்ல வழி நடத்தக்கூடியவனாய், அதனால தான் தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள். ஏன்? தன் பிள்ளை தவறிவிடக்கூடாது, தன் பிள்ளை தாம் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது என்பதற்காகத்தான் தகப்பனுடைய பாரம் எப்பொழுதுமே பிள்ளைகள் மேலே இருக்கும். Glory to God. எதற்காக தெரியுமா? தன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க தகப்பனுடைய வார்த்தையை கேட்கறதில்ல, தகப்பனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல, தகப்பனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்குமாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர்தான் என் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. உங்களை நல்ல வழிகளில் நடத்துவார், உங்களுக்கு வேண்டியவைகளை செய்வார், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும். சில நேரத்தில் தகப்பன்னா சிட்சிக்க தான் செய்வார், தகப்பன்னா உங்களை என்ன செய்வார்? டெஸ்ட் பண்ண தான் செய்வார். அது உங்களுக்கு கடினமா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கிரியையில காட்டு, உன் செயல்ல நீ காட்டு, நான் தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிச்சு காட்டு. இல்ல, அதுதானே நம்பிக்கை. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தண்டிக்கும் பொழுது நான் வார்த்தையினால நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றது இல்லை, நீ நிரூபிச்சு காட்டு. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு எதில் காட்டணும்? செயல்ல காட்டணும். ஆண்டவர் அதுதான் சொல்லுவோம். உன் கிரியைகளை காண்பி, உன் விசுவாசத்துல நீ பலப்படு, உன் ஜெபம் கேட்கப்படும். ராமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை தாழ்மையா சொல்றேன். உங்க குடும்பத்தினுடைய ரட்சிப்பு உங்க கரத்துல தான் பிரதர் இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உங்க கரத்துல தான் இருக்குது. தகப்பனாய் இருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் தாழ்மையாய் சொல்லுகிறது என்ன தெரியுமா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நேரத்தை நீங்க உருவாக்கி கொள்ளுங்க. சஞ்சரிக்கிற நேரத்தை நீங்க உருவாக்கி கொண்டுட்டேன்னு வைங்களேன், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எந்த உறவும் வேண்டாங்க, வேற எதுக்கும் நீங்க நேரத்தை செலவுப்பட வேண்டாம். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நேரத்தை, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆதாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்த பொழுது நடந்தது என்ன தெரியுமா? நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். எப்பொழுது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நிலையை விட்டு அவன் வெளியேறினானோ, அவனுடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் கடந்து வந்தது. எனக்கு அன்பான சகோதரனே, இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். எந்த சூழ்நிலையிலையும் நம் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருப்போம். கட்டாயம் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிறுந்து ஜெபம் பண்ணுவோமா? அப்படி ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிக்க போகிறோன்னா, ஒரு 5 நிமிஷத்துல நீங்க எல்லாரும் அப்படி கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கணும். நான் நிச்சயமா சொல்றேன், உன்னுடைய நாவை திறந்து சொல்லு, உன் நாவை திறந்து சொல்லு, ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு நான் விலகிடக்கூடாதுப்பா, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகிடக்கூடாதப்பா, எப்பொழுதும் தேவ சமூகத்தில் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்களேன். சில மீறுதல்கள், சில பாவங்கள் உன் குடும்பத்தில் இருக்குன்னா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது சகோதரா, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயம் உன் குடும்பத்தில் கர்த்தருடைய பட்டயம் விலகாமல் இருக்கும். ரிவாலா தூராபா. சில நேரத்தில் நான் எவ்வளவோ ஜெபித்து ஓ தேங்க்யூலா, ஏங்க அந்த ஜெபம் கேட்கப்படல, ஏங்க அந்த ஜெபம் கேட்கப்படல? அநேக நேரத்தில் ஏன் கேட்கப்பட தெரியலமா? ஏதோ ஒரு காரணம், நாம் மீறிட்டோம், வார்த்தையில மீறிட்டோம். தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாம நாம அசதியா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு வேண்டியதெல்லாம் செய்தனப்பா, உனக்கு வீட்டை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல பிள்ளையை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, இன்னும் நீ என்னெல்லாம் கேட்டையோ அதெல்லாம் உனக்கு செய்தேனே. இன்னும் நான் கேட்டிருந்தா நான் உனக்கு கொடுத்திருப்பேனேப்பா, இன்னும் நான் உனக்கு கொடுத்திருப்பேனே. நீ இந்த காரியத்தை பண்ணிட்டியே, நீ மீறிட்டியே. சகோதரா ஒப்புக்கொடு. ஏதோ ஒரு மீறுதல் உனக்குள் இருக்கிறது, ஏதோ ஒரு பாவம் உனக்குள் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் உன்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. சில அறிக்கை செய்யாத பாவங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா கட்டாயம் அது உங்க பிள்ளைகளை பாதிக்கும்.
நல்ல கவனிங்க. நீங்க அறிக்கை செய்யாத ஏதாவது ஒரு மறைமுக பாவம் உங்களுக்குள்ள மறைந்து இருக்குன்னா அந்த பாவம் கட்டாயம் உங்க பிள்ளைங்க செய்வாங்க. ஐயா, உங்களுடைய மனம் திரும்புதல் தான் உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம். உங்களுடைய மனம் திரும்புதல் தான் உன் பிள்ளையின் ஆசீர்வாதம். உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? உன் பிள்ளைகள் தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு சகோதரா, சகோதரி, ஒப்புக்கொடு. கர்த்தருடைய நியாய திருப்பின்படி, கர்த்தருடைய நியமத்தின்படி நான் செய்வேன்னு ஒப்புக்கொடு. அன்றைக்கு சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாங்க. அவருடைய கற்பனைபடி செய்வோன்னு வாக்கு கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்படாம இருக்கிறது? எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது? எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது? கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் கேட்கப்படும். ரகுத்தமத்திலே தேவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஆபிரகாமோ அவருடைய விசுவாசத்தினாலே தேவனோடு நீதிகளை நடந்தார். தாவீதோ தேவனுடைய பாதத்திலே அவன் செய்த தவறுக்காக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தான். இந்த கால வேளையில என்று கேட்கிற சபையே, நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் அவருடைய உத்தமத்திலே நான் நடப்பேன். ஆண்டவரே, எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, எப்பொழுதும் ஓடு சங்கரிப்பதற்கு என்னுடைய உத்தமம் எனக்கு தேவையப்பா. ஆபிரகாமுக்கு கொடுத்த விசுவாசம், அந்த உத்தமம் தேவனோடு இருந்தது போல இன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நிமிடம் ஆண்டுடைய சமூகத்தில் நல்ல நாமத்தை நான் நம்பி சேர்வதா நீ கைவிடா யோவேளையில் நம்பி சேர்வதா சிலுவை அண்டு நம்பி வந்து நிற்கி பாவ பாரம் நீ வாழ்வடைந்து எந்த நேர எனதுள்ளத்திலும் பொங்கி பாடுவே எந்த நேர எனதுள்ளத்திலும் பேரானம் பொங்கி பாடுவே. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் எல்லாருமே பிதாவே, நன்மைக்கான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய உத்தமத்தை குறித்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும். ஆண்டவரே, நோவாவை போல உம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் சங்கரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய உத்தமத்திலே தகப்பனாயிருக்கிற நாங்கள் ஆண்டவரே உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கண்ட ரட்சிப்பை எங்களுடைய தலைமுறையாய் பார்க்கும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறைகளுக்கு நாங்கள் சாபக்கேடாய் மாறிவிடாதபடி ஒரு ஆசீர்வாதம் உள்ள சன்னதியாய் நாங்கள் வாழ்வதற்கு இந்த கால வேளையிலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் செபிக்கிறோம். கேட்டவங்களோ ஒருவருடைய உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். வேதவாச ஆண்டவரே, செய்தி கொடுத்த உம்முடைய மகனோடு இன்னும் பலமாயிருந்து
உடைய வார்த்தைகளை பேசுவதற்கு நீர் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். மீட்பர் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் அருமை நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடு.